அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாண்டியன் சரவணன் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கோமதியும் மயிலும் ரெண்டு பேருமே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாண்டியன் வந்து என்னப்பா ஹோட்டல்ல 50 பேருக்கும் ஒருத்தர் சர்வ் பண்ணுவாங்க, இங்க என்னடா ரெண்டு பேர் சர்வ் பண்ணி நின்றுட்டு இருக்கீங்க, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மயில் இப்படி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் கிட்ட பேசுறாங்க. பாண்டியன் வந்து என்னப்பா மயில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே மயில் வந்து இல்லம்மா நான் வந்து வேலைக்கு போனா நல்லா இருக்கும், அத்தை வீட்டுல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அதனால நான் நம்ம கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மயில். உடனே பாண்டியன் கோமதி எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிறாங்க. ஏண்டி இன்னும் நம்ம கடைக்கு வேலைக்கு போக சொல்லியே நான் சொன்னேன், படிச்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன், மரியாதையா இருக்காதே, வேலைக்கு போனா சந்தோஷமா இருக்கும் தான் நான் சொன்னேன், மற்றபடி நான் எங்க ஒண்ணு தப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே மயில் வந்து ஆமாமாமா அத்தை அப்படிதான் சொன்னாங்க, நான் தான் மாத்தி புரிஞ்சுக்கிட்டேன், நான் வேணா கடைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன் வந்து இல்லப்பா அதெல்லாம் செட் ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரவணன் ரொம்பவே காண்டாயிராங்க. என்ன இது இவ புதுசா டிராமா போட்டுட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இவ இங்கே இருக்கட்டும், இவ வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாமா பாக்குறாரு, இதுல இவ்வளவு வந்துட்டால என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாண்டியனும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா மயில் வந்து இல்லமாமா நாங்க வந்து அப்படின்னா நீங்க கணக்கு முடிச்சுட்டு வீட்டுல வந்து அரிசிக்கிட்ட கொடுத்து பாக்குறீங்க, அங்கே கணக்கு பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு நம்ம டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்றாங்க. மயிலோட ஃபோர்ஸ் பண்ணதுனால வேற வழி இல்லாம நம்ம பாண்டியன் வந்து சரிப்பா வந்துரு வா கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரவணன் இதனால கடுப்பாகிறாரு. இன்னொரு பக்கம் செந்தில் மீனா ரெண்டு பேரும் கிளம்பி ஆஃபீஸ் போறாங்க. ஆஃபீஸ் போறப்ப நம்ம பாண்டியனை கடுப்பேற்றுற விதமா நம்ம செந்தில் ஒரு பக்கம், செந்தில கடுப்பேற்றுற விதமா பாண்டியன் ஒரு பக்கம் பேசிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு போறாங்க. ஆனா நம்ம டிராவல்ஸ்ல கதிர் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ராஜி வரதுக்கு முன்னாடி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ராஜி வந்ததுமே இன்னைக்கு பெருசா வேலை இல்லை, ஒரே ஒரு சின்ன கார் மட்டும் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு டிரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கேட்கிறாங்க. உடனே ராஜு வந்து என்ன ஆர்டி டிரைவ் எல்லாம் கூப்பிடுது, ஒரு மார்க்கமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜு வச்சு என்ன புதுசா இப்ப இப்படி கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்பா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத நீ மறந்துட்டியா, எப்பவும் ஒரே போலயா இருப்பாரு ஒரு மனுஷன், நான் வரையா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ராஜு இதை நினைச்சு ரொம்ப எக்ஸைட் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.